அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை தொகுக்கக்கூடியவர்கள் 3 விதமாக பிரிப்பார்கள். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது வஹி இறங்கியதற்கு பிறகு மக்காவுடைய வாழ்க்கை. பின்னர் ஹிஜ்ரத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவுடைய வாழ்க்கை என்பதாக சொல்லி 3 விதமாக பிரிப்பார்கள். நமக்கு இன்றையோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் 3 நாள் தான் இருக்கு. நம்ம சுருக்கமாக இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபித்துவத்திற்கு முன்பு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லி ஒரு சில முக்கியமான அம்சங்களை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீங்க வரலாறு நிறைய பற்றி சொல்லிங்க அதாவது செவி வழியாக கேட்டிருப்போம். அதிகமாக சில சந்தர்ப்பங்கள்ல புத்தகங்கள் வாயிலாக சில பிரசுரங்கள் வாயிலாக நம்ம உண்மையிலே படிச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நபித்துவத்திற்கு முன்பதாக என்னென்ன அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சொல்ல பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன அம்சங்கள் விடுறதா இருக்கும். நற்குணங்களில் சிறந்தவர், உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பாயிண்ட். அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாளர் நேர்மையாளர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அறியப்பட்டார்கள். சரிதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பதாக சில வியாபாரங்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது சில ஊர்களுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. வேற அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிருக்காங்க? அனாதையாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஆடு மேய்த்தார்கள். பாரக்கல்லாஹு அதான் கேட்டேன். வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆடு மேய்த்திருக்கிறார்கள். வேற இதுல ஒரு 4 அம்சங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல விஷயங்கள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எந்த வருஷத்துல இருந்தாங்க சொல்லுங்க. பெண்கள் பகுதியிலான மைக்கு உதாரணம் நடக்கும். அது கிபி. சரி, ஹிஜ்ரி எந்த வருஷம் இருந்தாங்க? எந்த வருஷம்? ஹிஜ்ரியே 40 வருஷத்துக்கு பிறகுதான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருடங்களுக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தே நடந்தது. ஹிஜ்ரத் கணக்கு அது எந்த வருஷமா கணக்கிட்டாங்க? இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் கவனிப்பீங்கன்னு உள்ளதுனால. அதாவது அந்த வருடத்தை யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. யானை ஆண்டு என்ன ஆண்டு? யானை ஆண்டு எதாவது சொல்லப்பட்டது. எத்தனாவது யானை ஆண்டு நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு எத்தனாவது யானை ஆண்டுல நடந்தது? அது கிபி 573. சொல்லுங்க. பெண்கள் பகுதியில எத்தனாவது யானை ஆண்டு நடந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யானை சம்பவம் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கவே இல்லை. வரலாற்றுல வருது கிட்டத்தட்ட 50 அல்லது 55 நாட்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். அப்படி அந்த யானை சம்பவம் அது ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒருவன் படையை திரட்டி காபத்துல்லாஹை இடிப்பதற்காக வந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படையை இல்லாமல் துவம்சம் செய்து அந்த வைக்கோல்களை போட்டு, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்றா யானை படையை உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. எப்ப சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய 40 வருடங்களுக்கு பின்னால் பார்க்காத ஒரு நிகழ்வை பார்த்ததை போல அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி?
அது வென்று துன்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இது அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப யானை சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு முன்பதாக பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல நம்ம பார்க்கிறோம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில பிரதானமான அம்சங்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்தது, தாயை 6 வயதில் இழந்தது, தந்தையை பிறப்பதற்கு முன்பதாக இழந்தது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாறாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு பேசப்படுமா என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல வாரங்கள் பல மாதங்கள் எடுத்துக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு விரிவாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மிக பெரியது, மிகவும் விசாலமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சில அம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு படிப்பையான ஒரு சில அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு வைத்தவர்கள். ஆடு வைக்கிறதுன்னா நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு தொழில் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். யாராவது ஆடு உனக்கு இதெல்லாம் தெரிவது வராது, போய் மாடு வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏதோ மாடு மேய்ப்பது ஒரு தலைகுறைவான ஒரு தொழில் மாதிரியும், ஏதோ ஒரு சாதாரணப்பட்ட ஒரு தொழில், அதாவது ஒரு வேலை போன்ற நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய காலத்தில் அந்த ஆடு மேய்ப்பது ஞாபகப்படுத்தினாங்க. நபித்தோழர்கள் ஒரு காட்டு பாதையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் போயிட்டு இருக்காங்க. போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நடக்கக்கூடிய நிகழ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஒரு பழத்தை நபித்தோழர்கள் படிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் கனிந்த கருத்த பழங்களை படியுங்கள் அப்படின்னு. நபித்தோழர்களுக்கு ஆச்சரியம். காட்டு பாதையில போனவரால் மட்டும்தான் இது மாதிரி பழங்களை பத்தி சொல்ல முடியும். உதாரணமா நம்ம இப்போ ஒரு காட்டு பாதைக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பார்க்கிற எல்லா செடியுமே எப்படி பார்ப்போம்? விஷம் தெரியாம பார்ப்போம். அப்படிதானே? ஒரு பழம் ஒண்ணு நிற்கிறது, புதுசா நம்ம பார்க்காத மாதிரி பழம் அப்படின்னா என்ன நினைப்போம்? இது விஷம் பழமா இருக்கும், சாப்பிட்டா முடிஞ்சது அப்படின்னு நினைப்போம். அதை பத்தி அந்த நேரத்துல சொல்றாங்கன்னா இவருக்கு காட்டு அனுபவம் இருக்கும், காட்டுல பிரயாணம் பண்ண அனுபவம் இருக்கும், காட்டுல யார் வாழலாம்? காட்டு வசி வாழலாம். அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வந்து அதுல இருந்து வாங்கி நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்களா? ஒரு அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ரொம்ப தரத்துல ரொம்ப குறைவான தொழில இருந்து நம்மளுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அல்லது பிறகு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அந்த தொழிலோட ஆரம்பத்தில் அவர் செஞ்ச அந்த ஒரு ரோட்டு கடையோ ஒரு தட்டு கடையோ இந்த மாதிரி விஷயத்த அவருக்கு ஞாபகம் அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சின்ன அதெல்லாம் அப்படி உள்ள மாதிரி அதை தட்டி கழிக்க பார்ப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்துள்ளார்கள். நான் இங்க ஆடு மேய்ச்சிருக்கேன்னு சொல்லுங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் ஒரு தரம் குறைந்ததாக இல்லாமல் சிறப்பானதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தொழில்கள் என்பது மக்களுக்கு மத்தியில வேறுபடலாம். ஆனால் ஒருவர் உதாரணமா செருப்பு தைக்கிறவரை நம்ம எப்படி பார்ப்போம்? உதாரணமாக செருப்பு தைப்பாங்க, அவங்களை எல்லாம் ரொம்பவும் தரம் தாழ்ந்துதான் பார்ப்போம். ஆனால் அதுவும் அவர்களுக்கு ஒரு தொழில், அதை நம்ம அற்பமா நினைக்கும். ஆனால் அவர்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அற்பமாக நினைக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் எடுத்த பெண்மணிகள் யாரெல்லாம் யாராவது சொல்ல முடியுமா? பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு பெயர் கேள்வி. என்ன பேரு? ஹலீமத்து சஅதியா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஆமினா யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாய். ஆமா, உண்மையிலே அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதானே? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சரி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள். ஹலீமத்து சஅதியான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்படிதானே? அதாவது தாயிஃப்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்து அவங்களும் அவங்களுடைய ஒட்டகமும் ரொம்ப பலகீனப்பட்டு
பால்மடி ரொம்பவும் சின்னதாக, ஏதாவது குழந்தைகள் கிடைக்காத என்பதாக சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல அனாதை செல்வான்னு சொல்லி அல்லாவுடைய தூதரை தட்டி கழிச்சுட்டு வேற பக்கமா போய் குழந்தைகளை தேடி வேற குழந்தைகளை கிடைக்காம போய் திரும்ப அல்லாவுடைய தூதரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய செய்தி ஒரு தெளிவான ஆதாரம் என்ற செய்தியை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனால் இதுல ஹலிமத்து சஅதியா என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லப்படாட்டியும் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது சஅதியா கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சு பிளந்த சம்பவம் ஏற்பட்டது. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை பிளந்து அவருடைய இதயத்தை எடுத்து அதை ஒரு தங்கத்தட்டுல சுத்தத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு தங்கத்தட்டுல வச்சு அந்த சம்சம் நீரால கழுகி அதுல இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பகுதி இது ஷைத்தானுடைய பகுதி என்பதாக சொல்லி அதை தூக்கி வீசினார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அந்த ஷைத்தானுடைய பகுதி என்னிடமிருந்து அகற்றப்பட்டது. அப்போ அதை சொல்லிக்கிட்டு அனசரத்தை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் அந்த தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்தேன். அப்பவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுது. அப்பவே அப்படி நம்ம சொல்லக்கூடிய அப்போ அதுதான் ஒரு இயக்கத்தக்க ஒரு செயல். கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்பதாக இப்படி நெஞ்சப்பிறந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா மேற்கத்தியர்கள் கூட எப்படி சொல்லியிருப்பாங்க, ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது விஞ்ஞான பூர்வமாக ஏன் நமக்கு வந்து பல நபர்களுக்கு கூட நெஞ்சல் பிறந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்கலாம். அப்ப இது சில உண்மையான விஷயங்களை அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமாக உண்மைப்படுத்தக்கூடியதாக இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்வத்துல் ஹஸனா அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்வத்துல் ஹஸனா அழகிய முன்மாதிரி. பரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதாக இருக்கின்றார். நபித்துவத்திற்கு முன்பாகவும் சரி, நபித்துவத்திற்கு பின்பாகவும் சரி அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி. அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவிற்கு உண்மையாளராக நேர்மையாளராக பார்த்தாங்க அப்படின்னா, அல் அமீன் அஸ்-சாதிக், நபித்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கிடைத்து சொல்வதற்கு முன்பதாக வரைக்கும் முஹம்மது அப்படின்னு சொன்னாலே அல் அமீன் அஸ்-சாதிக் என்பதாக சொல்வாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு தான் கஅபத்துல்லாஹ்வை புனர்நிர்மாணம் செய்யறாங்க. அப்ப புனர்நிர்மாணம் செய்யும் பொழுது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுக்கிறாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வந்தாச்சு, திரும்ப அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. கட்டுமானம் எல்லாம் ஏற்பட்டு வரும்போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல இப்ப அந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்னு சூழல் ஏற்படுது. அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு மத்தியில கோத்திர வெளி இருந்துச்சு. எங்க கோத்திரம் தான் பெரியது, எங்க கோத்திரம் தான் சிறந்தது, நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு பெருமை பாராட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்ப மக்களுக்கு மத்தியில பல சச்சரவுகள் ஏற்படுது. நாங்க தான் வைப்போம், நாங்க தான் ஹஜ்ருல் அஸ்வத்தை கஅபத்துல்லாஹ்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றுக்கூடிய ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யார் நாளை காலை கஅபத்துல்லாஹ்வுக்குள்ளே முதலாவதாக நுழைகின்றாரோ, ஹரமுக்குள்ள முதலாவதாக நுழைகின்றாரோ அவரை நம்ம நீதிபதியாக தீர்ப்பாளராக எடுத்துக் கொள்ளலாம், அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பை நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் காத்திருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் முதலாவதாக உள்ள வருகிறார். மக்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு இவரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். யாரை எதிர்பார்த்தோம்? அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்-சாதிக், உண்மையாளர், இவரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு பெயர் கிடைத்த இடத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 4 பிரபலியமான கோத்திர மக்களையும் அழைத்து ஒரு துணியில அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வச்சு அந்த 4 கோத்திர தலைவர்களும் பிடித்து கொண்டு வந்து அந்த கல்ல நிறுவனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்று செய்திகள்ல பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகின்றார்கள். என்னது? சமூக ஒற்றுமை. சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். மக்களை ஒன்றுபடுத்துறது மக்களுக்காக. ஆனால் அந்த மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விஷயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நபியை வகை கொடுத்ததற்கு பிறகு சொல்லி காண்பிக்கும் பொழுது நீங்கள்
வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை? அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறுனா லா இலாஹ இல்லல்லாஹ், மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், மக்களை ஒரு அணியில் சேர்க்க வேண்டும் என்றால் தொழுகையால ஜகாத்தால மக்களை முஸ்லிம்கள் சொல்லிட்டு சேர்க்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் மக்களை ஒன்று சேர்க்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அப்போ இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் சிறப்பு வாய்ந்தவராக பார்க்கப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான நேர்மையானவர் உள்ளத அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலும் கூட மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லணும்னு திட்டம் போட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? இது பின்னால் நடந்த நிகழ்வு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் தான். அவர் பொய் பேச மாட்டார். அவர் பேசினால் உண்மையை தான் பேசுவார் என்பதை அந்த மக்களின் காஃபிர்களுடைய வாயிலிருந்து அந்த மக்கள் மொழிந்ததை நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. ஸஹீஹ் இப்னு முஆத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் அவருக்கும் மக்காவிலே இருக்கக்கூடிய உமையத் இப்னு கலப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டோம். அப்படிதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாக வைத்திருந்தவருடைய பெயர் தான் உமையா. அந்த உமையாவிற்கும் ஸஅத் இப்னு முஆதிற்கும் நாடு விட்டு நாடு, அதாவது அந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு ஒரு தொடர்பு. எப்படி? இவரு சிறிய யமன் போகணும் அப்படின்னா, யார் உமையா யமன் போகணும் அப்படின்னா அவர் மதீனாவுல வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் அவர் யமன் போவார். அதே மாதிரி ஸஅத் இப்னு முஆத் சிரியாவுக்கு போகணும்னா மக்காவுக்கு வந்துட்டு உமையாவுடைய வீட்டுல தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அவரு சிரியாவுக்கு போவார். அப்போ இவர்களுக்கு மத்தியில இந்த உறவு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை சிரியா போன, அதாவது மக்காவுல உம்ரா செய்வதற்காக ஸஅத் இப்னு முஆத் அதாவது மக்காவுக்கு வர்றாங்க. மதீனாவில இருந்து மக்காவுக்கு வந்த நேரத்துல உமையாவிடத்துல கேட்கிறாங்க, நான் வந்து உம்ரா பண்ணணும். உடனே உமையா சொல்றாரு, மக்கள் இல்லாத நேரத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஸஅத் இப்னு முஆதை அழைத்து கொண்டு உம்ராவுக்காக வர்றாரு. அந்த வந்த நேரத்துல அபூஜஹல் நபித்தோழராம் எதிரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக இருந்தவர். அந்த அபூஜஹல் ஸஅத் இப்னு முஆதை பார்த்துவிட்டு முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து விட்டு இங்கு நிம்மதியாக தவாப் செய்கிறீர்களா என்று கேட்கிறார். எப்படி? முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் இடம் கொடுத்துட்டு மதீனாவுல இங்க நிம்மதியாக தவாப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நாங்க முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய தோழர்களுக்கும் இடம் கொடுத்தோம்னா அவங்க எங்க உள்ளதான் இருக்காங்க என்பதாக சொல்லி வேற ஊராக இருந்தாலும் கூட இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் அவங்களுக்கு உறுதியை கொடுத்தது. அப்புறம் உமையா சொல்றாரு, எங்க தலைவருக்கு எதிராக நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். அவர் திரும்பவும் சத்தத்தை உயர்த்தி பேசுறாரு. யாரு? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியில ஒரு கட்டத்துல உமையா ரொம்ப சத்தம் விட்டு எங்க தலைவருக்கு எதிராக நீங்கள் சத்தமிட வேண்டாம் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் கேட்டுள்ளேன். இதை சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் பொய்ப்படுத்தினாங்க கூட எப்படி சொல்லியிருக்கோம்? அவர் சும்மா விட்டடிக்கிறவர், ஏற்கனவே இங்க இருந்துட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை ஸஅத் இப்னு முஆத் எப்படி சொன்னார்கள்? உமையாவே உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கொல்வார்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொன்ன மாத்திரத்தில் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது அப்படி சொல்லியிருந்தார். ஃபஇன்ன முஹம்மதன் மா யக்தி, முஹம்மது பொய் சொன்னது கிடையாது. பாருங்க, அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பு மிக்கவராக, உண்மையான அப்படின்னா ஒரு சாதாரணப்பட்ட பேர் அந்த பேரை எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பொய் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தாங்கன்னா அவங்க பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 40 வருடங்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் உண்மையாளராக அறியப்பட்டார், நேர்மையாளராக அறியப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு மத்தியில் சிறப்புப்படுத்தினார் என்பதாக பார்க்க முடிகிறது.
இத உமையா தன்னுடைய மனைவியிடத்துல வந்து சொல்றாரு, முகம்மது இப்படி சொன்னான்னு சொல்லி என்னுடைய மதீனா நண்பர் வந்து சொன்னாரு, முகம்மது அப்படி சொன்னாரா? முகம்மது நான் இருக்கிறேன். முகம்மது அப்படி சொல்லியிருந்தார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகம்மது பொய் சொல்வது கிடையாது மனைவி சொல்றாங்க. அப்ப அந்த மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய நன்மதிப்பு மிக்கவராக அந்த நபித்துவத்திற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதாக நம்ம இந்த செய்திகள்லாம் பார்க்கணும். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன உணர்ந்தது அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் உண்மையில் அவர் உண்மையாளராக இருக்க முயற்சி செய்கிறார். எந்த கட்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை என்பது உங்களுக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஃபஇன்னல் கதிப், பொய் என்பது யஹ்தி இலல் ஷர், அதாவது தீங்குக்கு உங்களுக்கு வழிகாட்டும். ஃபஇன்ன ஷர்ர யஹ்தி இலன் நார், தீங்கு கெட்டது என்பது உங்களுக்கு நரகத்திற்கு வழிகாட்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த உண்மையாளர்களாக இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு முந்தைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துவத்திற்கு முன்பதாக அந்த வாழ்க்கையில் நடந்த இன்னும் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது ஹர்புல் பிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ல கலந்திருக்காங்க. அது என்ன போர் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்திற்கு முன்பதாக ஒரு 20 வயது இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள்ல இருக்கக்கூடிய சில மக்களுக்கும் இன்னும் கைஸ் ஐலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திற்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை போது அதன் மூலியமாக ஒரு போர் ஏற்படுது. அந்த போரின் காரணமாக இரண்டு கூட்டத்திற்கும் போர் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுக்கு ஆயுதங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது அம்பெடுத்து கொடுக்கக்கூடிய பணி செய்தார் என்பதாக வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக பங்கு பெற்ற ஒரு போர் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். இதே போன்று இதற்கு பின்னால் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அதாவது மக்காவிற்கு வெளியே இருந்து வியாபாரத்திற்காக மக்காவிற்கு வந்து ஒரு மனிதர் அந்த மக்களோட வியாபாரம் செய்யும் பொழுது அந்த மனிதர் ஒரு மனிதர் ஏமாத்துகிறார். ஏமாத்தினருக்கு பிறகு அந்த மக்களுக்கு மத்தியில் அவர் வந்து கோஷம் போட்டு கவிதை பாடி அதை தன்னுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது சில குறைஷி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மனிதனுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதாக நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். இந்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு சொல்லி காண்பிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் நான் கலந்து கொண்டதை போன்று இன்றைக்கும் ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டால் நான் அங்கு சென்று அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது ஜாஹிலியா காலமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பின்னரும் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகின்றது. பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்தது. அந்த திருமணம் முடிந்த விஷயத்துல யார ஃபர்ஸ்ட் திருமணம் முடிச்சாங்க? இதையும் முதலிலே சொல்லியிருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முதலாவதாக திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிக்கும் வயது என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு 25 வயது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40. ஆனால் 40 என்று சொல்வதை விட அதை விட ஒரு அறிவிப்பு வந்து கொஞ்சம் பலமானதாக, அதாவது ரெண்டுமே அறிவிப்புல பார்க்கும்போது பலகீனமானதாக இருந்தாலும் கூட அந்த வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு முன்பதாக உள்ள வரலாறு குறிப்பிடும் பொழுது அப்ப வரலாற்றை கொடுக்கக்கூடிய அந்த அதாவது சனதுன்னு சொல்லுவாங்க, அறிவிப்பாளர்களை பெருசா கணக்கெடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு கணக்கெடுப்பாங்க அப்படின்னா அது மார்க்கத்திற்கு பாதிப்பு ஏற்பாடாக வரைக்கும் அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அதற்கு முன்பாக இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாது. அப்ப அதுல 27 28 அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயசு குறிப்பிடப்படுது. இதுதான் பல அறிஞர்களை வந்து ஏற்றமான
கருது என்பதாக சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆகையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும்போது அவங்க வயசு கூடுதல் தான், அல்லாஹ்வுடைய தூதரை விட கூடுதல் தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25, அவர்களுக்கு 27 அல்லது 28 வயது இருந்தது என்பதாக நம்ம வரலாற்று பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதே போன்று இன்னும் சில செய்திகள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பதாக ஈரானுக்கு போய் தனிமையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வகி வருவதற்கு முன்பதாக அல்லாஹ் அவரை தனிமைப்படுத்துவான். அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பாத்தீங்களா, சிறந்த மனைவி எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்காக அந்த ரொட்டி துண்டுகளையும் தண்ணீரை எடுத்துட்டு ஹீரா குகைக்கு மேலே ஏறுவாங்க. நம்மளே ஒப்புரா போனோம், ஹீரா குகை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரபூர்வமான அறிவிப்பு உண்டு. ஆனால் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, திரும்ப வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொருட்களை, தண்ணீரை, ரொட்டி துண்டுகளை வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கணவராக இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க மாட்டார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்து திரும்ப சென்று அந்த குகையில தண்ணீர் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக இது போன்ற விஷயங்கள் நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கு முன்பாக வரை அந்த மக்களுக்கு மத்தியில் சிறந்த மனிதராக இருந்தார்கள். அதை ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு செய்தியை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறக்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் திடுக்கிட்டவர்களாக ஜமீரும் என்னை போதுங்கள் சொல்லிட்டு ஓடி வருவாங்க. வந்த நேரத்தில் எனக்கு ஏதோ ஏற்படக்கூடியதோ என்பதாக நினைத்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹதீஜா அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒரு கணமும் கைவிட மாட்டான். ஏன்? நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்றீர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கின்றீர்கள், குடும்ப உறவுகளை பேணி நடக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் என்பதாக அந்த ஜாஹிலியா காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மிகச்சிறந்த நற்குணம் உடையவர்களாக இருந்தார்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிக மகத்தான நற்குணத்தில் உள்ளீர் என்பதாக நபித்துவத்திற்கு முந்தைய வாழ்க்கையில் அல்லாஹ் சேர்த்து தான் சொல்லி காண்பிக்கின்றார் என்பதாக தஃசீர் அறிஞர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த 40 வயதுக்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்களோ அதைவிட சிறப்பானவர்களாக அந்த வழி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். ஆகையினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் வாக்கியாக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.